ஆவடி அருகே உள்ள திருநின்றவூர் நத்தமேடு ஏரி நிரம்பி கரையோரம் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். ஆங்குள்ள மென்ஸ்கா நகரில் 2 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கியிருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மழைக்காலங்களில் நத்தமேடு ஏரி நிரம்பி ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாதிப்பு ஏற்பட்டு வருவதாகவும் ஏரியை தூர்வாராமல் இருப்பதே இதற்கு காரணம் என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தண்ணியில தான் ஒரு இருப்பு அளவு வரும் தண்ணி, மாற அளவுக்கு வரும் தண்ணி, ஃபுல்லாக வந்துச்சுன்னா மாறு வரைக்கும் வரும் தண்ணி ஃபுல்லாக. குழந்தைங்க சுத்தமாக முழுவிடும். டீப்பில் போனால் தான் நடந்தெல்லாம் போக முடியாது. தண்ணியில் பாம்புங்க தேளுங்க பூரா கட்டுரியாக தான் நிறைய வருது. பயமாக இருக்குது பாம்பு பார்த்தாலே. நல்ல பாம்புங்க எந்த நேரத்துக்கு எந்தெந்த இடத்துல பத்துங்குதுன்னு தெரிய மாட்டேங்குது அதனால பயமா இருக்குது. ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. குடியிருப்பு பகுதிகளை தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் வெளியே செல்ல டியூப் மூலம் தற்காலிகமாக மிதவை ஏற்பாடு செய்து அதில் பயணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே பைனான்சியரை காரில் கடத்திய கும்பலை போலீசார் சினிமா பாணியில் துரத்தி பிடிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வளத்தி கிராமத்தைச் சேர்ந்த சிவா மதுரையில் தங்கி தொழில் செய்து வந்துள்ளார். தொழில் நலிவடைந்ததால் வளத்திக்கு திரும்பி பைனான்ஸ் தொழில் செய்துள்ளார். சிவாவுக்கு மதுரையில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மதுரையில் இருந்து வளத்திக்கு வந்த 7 பேர் கொண்ட கும்பல் சிவாவை காரில் கடத்திச் சென்றது. இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து மாவட்டம் முழுவதும் உஷார்படுத்தப்பட்டு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். கடத்தல் கும்பலின் கார் விழுப்புரம் சிக்னல் அருகே சென்றதை அறிந்த போலீசார் அங்கு சென்று காரை சினிமா பாணியில் துரத்தி பிடிக்க முயன்றனர். ஆனால் அதிவேகமாக சென்ற கார் 6 இருசக்கர வாகனங்களை மோதிவிட்டு நகரத்தில் இருந்து தப்பியது. பின்னர் சிவாவை காருடன் விட்டுவிட்டு வேறு காரில் அந்த கும்பல் தப்பியோடியது. சென்னை ஆலந்தூரில் குத்தகை காலம் முடிந்தும் அரசு நிலத்தில் செயல்பட்டு வந்த பிரபல ஹோட்டலுக்கு வருவாய் அதிகாரிகள் சீல் வைத்தனர். ஜிஎஸ்டி சாலையில் புனித தோமையார் மலை பகுதியில் சுமார் 15 கிரவுண்ட் அரசு நிலத்தில் குத்தகை காலம் முடிந்த பின்னரும் பிரபல ஹோட்டல் ஒன்று செயல்பட்டு வந்தது. இது தொடர்பான வழக்கு விசாரணை ஆலந்தூர் உரிமையியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் சமீபத்தில் அரசுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டதாக தெரிகிறது. இதையடுத்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் சினேகா உத்தரவின் பேரில் இன்று காலை வட்டாட்சியர்கள் தலைமையில் வருவாய்த்துறையினர் ஹோட்டலின் பெயர் பலகையை அகற்றிய பின் 2 நுழைவாயில்களையும் பூட்டி சீல் வைத்தனர். சென்னை விமான நிலையம் அருகே உள்ள இந்த நிலத்தின் தற்போதைய மதிப்பு 300 கோடி ரூபாய் என வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 3000 ரூபாய் குறைந்து 90,000 ரூபாய்க்கு கீழ் சென்றது. 22 கேரட் ஆபரண தங்கம் காலையில் 1200 ரூபாய் சரிந்து 91,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. மாலையில் சவரனுக்கு மேலும் 1800 ரூபாய் குறைந்து 88,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 225 ரூபாய் குறைந்து 11,075 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பங்குச் சந்தைகளில் தங்கத்தின் மீதான முதலீடு குறைந்துள்ளதால் கடந்த 10 நாட்களாக தங்கத்தின் விலை குறைந்து வருகிறது. கடந்த 19ஆம் தேதி ஒரு சவரன் 96,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் 10 நாட்களில் 9,000 ரூபாய் குறைந்து 88,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 165 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. கபடி வீராங்கனை கார்த்திகாவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்திற்கு சென்று எடப்பாடி பழனிசாமியை கார்த்திகா சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கார்த்திகா எதிர்க்கட்சித் தலைவர் தன்னை அழைத்து பேசியது மகிழ்ச்சியளிப்பதாக தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி சார் எங்களை இங்கே கூப்பிட்டு ரொம்ப பாராட்டினார், ரொம்ப மோட்டிவேட் பண்ணார். இது இன்னும் வேர்ல்டு லெவலில் எங்கள் கண்ணகினரை கொண்டு போகணுன்னு சொல்லி ரொம்பவே மோட்டிவேஷனாக பேசினார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ யூத் ஏஷியன் கேம்ஸில் நான் பார்ட்டிசிபேட் வைஸ் கேப்டனாக போயிருக்கேன். இன்னும் சீனியர் ஏஷியன் கேம்ஸ் வேர்ல்டு கப்லாம் நான் விளையாடணும்னு ஆசைப்படுறேன். கொடைக்கானல் பூம்பாறை செல்லும் வழியில் உள்ள பழனி காட்சிமுனை பள்ளத்தாக்கு ரம்மியமாக காட்சியளிக்கிறது.
கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பனிமூட்டத்துடன் பரவலாக மழை பெய்து வருகிறது. இன்று காலை மேல்மலை பகுதிகளில் காற்றுடன் கூடிய லேசான சாரல் மழை பெய்த நிலையில் மழைக்கு பிறகு இதமான சூழல் நிலவியது. குறிப்பாக பூம்பாறை செல்லும் வழியில் உள்ள பழனி காட்சிமுனை பள்ளத்தாக்கு பகுதியில் பசுமையாக காட்சியளிக்கும் மலைமுகடுகள் மற்றும் ஆங்காங்கே தெரியும் மேகமூட்டங்கள் கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் உள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே அரசு பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட வகுப்பறை கட்டடங்களை பள்ளி மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் திறந்து வைத்தனர். குல்லிச்செட்டிப்பட்டி அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 48 லட்சம் ரூபாய் செலவில் கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள் மற்றும் கணினி வகுப்பறை கட்டடங்கள் தமிழ்நாடு அரசால் கட்டப்பட்டன. இதனை அதே பள்ளியைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். அப்போது பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடி மகிழ்ந்தனர். இதேபோல் புதூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 7 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட சமையலறை கட்டடமும் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. புழல் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் பாதுகாப்பு கருதி ஏரியில் இருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு 250 கன அடியிலிருந்து 1000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் ஒன்றான புழல் ஏரிக்கு தொடர் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 3300 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியில் 2741 மில்லியன் கன அடி நீர் நிரம்பியுள்ளது. ஏரிக்கு நீர்வரத்து 556 கன அடியிலிருந்து 2000 கன அடியாக அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது. இதனால் ஏரியின் பாதுகாப்பு கருதி வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு 1000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாரவாரிக்குப்பம், வடகரை, கிராண்ட் லைன், சாமியார் மடம், வடபெரும்பாக்கம், மணலி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களின் வழியே உபரி நீர் செல்வதால் கால்வாய் ஓரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே சிவபுராணத்தை மாற்றி எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவினர் போஸ்டர் ஒட்டியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தென்னாடுடைய சிவனை போற்றி என தொடங்கும் பாடல் அனைத்து சிவன் கோயில்களில் பாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தேவர் ஜெயந்திக்காக மானாமதுரைக்கு வரும் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்க நகர் முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. அதில் சிவபுராண பாடலில் எடப்பாடியை போற்றி என அச்சிட்டுள்ளனர். சிவனை போற்றி அப்படி என்னுடைய திரைவா போற்றி என்றது ஒரு கோஷமா வச்சிருக்கோம். அதை போய் தனிநபர் தொகுதியை சொல்ற மாதிரி அவர் அந்த ஏரியாவில் அவரை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவும் அவரை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காகவும் அவரை தனியச்சு காமிக்கிறதுக்காகவும் எதையாவது ஒன்றை போய் அடுத்தவங்க வழிபாட்டில் குறுக்கிடும் விதமாக இப்படி பண்றாங்க. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இச்செயல் சிவ பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் மனக்கசப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரியில் பெய்து வரும் மழை காரணமாக இடைப்பருவ மாங்காய் மகசூல் அதிகரித்த போதும் ஏற்றுமதிக்கான ஆர்டர் வராததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். வேப்பனஹள்ளி சுற்றுவட்டார கிராமங்களில் ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு செய்து பெங்களூரா, நீலம், பங்கனப்பள்ளி, செந்தூரா உள்ளிட்ட மாங்காய் ரகங்கள் நடவு செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் இடைப்பருவ மா சாகுபடி கைகொடுக்கும் நிலையில் இந்த ஆண்டு வெளி மாநிலங்களில் இருந்து ஏற்றுமதிக்கான ஆர்டர் இன்னும் கிடைக்காததால் மாங்காய்களை அறுவடை செய்யாமல் விவசாயிகள் அப்படியே விட்டுள்ளனர். தோத்தாபுரிக்கு ஆர்டர் எதுவும் இல்லை. கேரளாக்காரங்க நிறைய வருவாங்க, மகாராஷ்டிராலேருந்து தான் வருவாங்க, குஜராத்லேருந்து தான் வருவாங்க, கேரளா இதுலேருந்து தான் வருவாங்க, டெல்லியிலேருந்தா கூட ஆர்டர் வரும் எக்ஸ்போர்ட்டுக்கு எதுவுமே இப்போத்துல ஆர்டர் எதுவுமே இல்லை. இது எக்ஸ்போர்ட்டுக்கோசம் ஏதாவது அரசாங்கம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கு ஆகுற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும். கடந்த ஆண்டு பெங்களூரா மாங்காய் 1 கிலோ 80 முதல் 100 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது கிலோ 30 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரையிலும், செந்தூரா 100 முதல் 150 வரையிலும் வியாபாரிகள் கொள்முதல் செய்வதாக விவசாயிகள் கூறினர். திமுகவும் அதன் கூட்டணியும் வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்பதற்காகவே வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரத்தில் விசிக சார்பில் பஞ்சமி நில மீட்பு தொடர்பான கருத்தரங்கம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை விமர்சித்தார். எஸ்ஐஆருடைய நோக்கம்
திமுக வெற்றி பெற்றுவிடக்கூடாது, திமுக கூட்டணி வெற்றி பெற்றுவிடக்கூடாது. திமுக சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. எனவே சிறுபான்மை மக்களின் வாக்குகளை குறிவைக்கிறார்கள் என்கிற அச்சம் ஏற்படுகிறது. ஒடுக்கப்பட்ட மக்கள், எளிய மக்களின் வாக்குகளை குறிவைத்தார்கள் பீகாரில். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது அரசியல் சாசனத்தின் மீது தொடுக்கப்படும் தாக்குதல் என்றும், ஏற்கனவே பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கியுள்ளனர் எனவும் வீரபாண்டியன் தெரிவித்தார். சன் செய்தி எதிரொலியாக மணிமுக்தா அணையில் ஷட்டர்கள் மூடப்பட்டு தண்ணீர் தேக்கி வைக்கப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூளாங்குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ள மணிமுக்தா அணையில் புதிய ஷட்டர்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தற்போது பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் நீரை தேக்கி வைக்காவிட்டால் விவசாயத்திற்கு தண்ணீரின்றி அவதியடையும் நிலை ஏற்படக்கூடும் என்பதால் நீரை சேமித்து வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் சன் நியூஸ் வாயிலாக கோரிக்கை விடுத்தனர். எனவே தற்சமயத்திற்கு பழைய ஷட்டர்களில் இருந்து பழுது சரி செய்யப்பட்டு அவை முழுவதுமாக மூடப்பட்டு நீர்பிடிப்பு பகுதியில் இருந்து வரும் தண்ணீர் முழுவதும் அணையில் தேக்கி வைக்கப்படுகிறது. தான் தண்ணி நிறுத்த வைக்க முடியும்னு சொல்லி அவங்க ஷட்டரை மூடிட்டாங்க. மூடின பிறகு இப்போ ஒரு 15 அடி இருக்கு. பரவாயில்ல, நான் ரொம்ப விவசாயிக்கு இப்போ நல்ல மகிழ்ச்சி. விவசாய தொழிலாளர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திண்டுக்கல்லில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் குத்தகை விவசாயிகளுக்கு மானியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர். ஏராளமான மக்களுக்கு இன்றைக்கும் மனைப்பட்டா இல்லாமல், மனை இல்லாமல் லட்சோப லட்சம் மக்கள் தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மனைப்பட்டா வழங்கிட வேண்டும். அதேபோல சாலைகளுக்கு எடுக்கக்கூடிய நிலங்களுக்கு உரிய இழப்பீடை அரசாங்கம் வழங்க வேண்டும். ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் தங்களது கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர். சாட்சியை மிரட்டிய குற்றத்திற்காக காவல்துறையினர் எஃப்ஐஆர் பதிவு செய்யலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 195A-இன் கீழ் சாட்சியை அச்சுறுத்துவது தொடர்பாக காவல்துறையால் குற்றத்திற்காக எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியாது என்றும், குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 195 மற்றும் 340-இன் கீழ் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தால் எழுத்துப்பூர்வ புகார் மூலம் மட்டுமே வழக்கு தொடர முடியும் என்றும் கேரள உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சய்குமார் மற்றும் அலோக் ஆராதே ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது கேரள உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்க மறுத்த நீதிபதிகள் நீதிமன்றத்திலிருந்து முறையான புகாருக்காக காத்திருக்காமல் நேரடியாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்கலாம் என காவல்துறைக்கு உத்தரவிட்டார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கை அடுத்து அம்மாபட்டினத்தில் புறம்போக்கு நிலத்தில் உள்ள குடியிருப்புகளை இடித்து அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏராளமானோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அம்மாபட்டினம் பகுதிக்குட்பட்ட ரஹ்மத் நகரில் புறம்போக்கு நிலத்தில் சுமார் 62 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ராவுத்தர் என்பவர் தொடுத்த பொதுநல வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற கிளை அந்த குடியிருப்புகளை அகற்ற உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் ஆக்கிரமிப்பு வீடுகளை நாளை இடிக்க வருவாய்த்துறையினர் திட்டமிட்டுள்ள நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஊர் ஜமாத் அனைத்து பேரும் இதை வன்மையாக கண்டித்து எதிர்க்கின்றோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் அன்பான கோரிக்கை வைக்கின்றோம். இந்த நில வகைப்பாட்டை மாற்றி இதை குடியிருப்பு நிலமாக மாற்றி எங்களுக்கு பட்டா தரும்படி மிக அன்பான கோரிக்கை வைக்கின்றோம். குடியிருப்பு வாசிகளின் காத்திருப்பு போராட்டம் காரணமாக வீடுகளை இடிப்பதற்கான கால அவகாசம் 2 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை முன்னாள் தலைவர் முனு ஆதியின் 100ஆண்டு விழா மற்றும் முதலமைச்சர் பாராட்டு விழா சென்னை மேற்கு தாம்பரத்தில் நடைபெற்றது. ஆணவ கொலைகள் தடுப்புக்கான சட்டம் இயற்ற ஆணையம் அமைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு திராவிட கழகம் சார்பில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் அதன் தலைவர் கி. வீரமணி, திமுக அமைப்புச் செயலர் R.S. பாரதி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சி. மகேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய கி. வீரமணி ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் இருக்கும் முதலமைச்சரின் மதிநுட்பம் பாராட்டுக்குரியது என்று தெரிவித்தார். பேய் இருக்கு பாருங்க, நம்ம ஆளை பிடிச்ச உடனே இவன் தான் அதி ஆடுறாரு தவிர ஜாதியை உள்ள தொகுத்தா பாருங்க அவ இல்லைன்னு சொன்னார். இது அத்தனைக்கும் விடியல் சேரக்கூடியதுதான் இந்த ஆணவ சட்டம். அதை கொண்டு வரதுக்கு நல்ல ஏற்பாடு பண்ண முதல்வருக்கு 1000 பாராட்டுகள், வாழ்த்துக்கள்.
வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியது என்று மதுரை எம்பி சு வெங்கடேசன் எச்சரித்துள்ளார். மதுரையில் 2வது ரயில் முனையமாக கூடல் நகர் ரயில் நிலையத்தை அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் ரயில்வே துறை அதிகாரிகள் சு வெங்கடேசன் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் ஆபத்தை விளைவிக்கும் என்று கூறினார். 12 மாநிலங்களில் உடனடியாக எஸ்ஐஆர் பணிகள் துவக்கப்படும் என்பது தெரிவித்திருக்கிறது. இந்திய ஜனநாயகத்தினுடைய அடிப்படையான தேர்தல் முறையினுடைய மிக அடிப்படையானது வாக்காளர்கள் இணைப்பு சேர்ப்பு என்ற அந்த பட்டியல் என்பது தேர்தல் ஜனநாயக முறையின் இதயம் போன்றது. அது முழுமையாக வெளிப்படையாகவும் ஜனநாயகத்தன்மையோடும் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த முயற்சி என்பது இந்திய ஜனநாயகத்தின் இதயத்தை அரிக்கிற ஒரு செயல். சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் பீகாரில் 3 லட்சம் இஸ்லாமியர்களின் பெயர்கள் நீக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த மாநிலத்தில் தேர்தல் நடைபெறவுள்ளது என்றும் தேர்தல் ஆணையத்தை தங்களது பொம்மையாக பாஜக இயக்குகிறது என்றும் விமர்சித்தார். கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் பேரப்பிள்ளைகள் திரும்ப வருவார்களா என கரூர் கூட்ட நெரிசலில் பேர குழந்தைகளை பறிகொடுத்த முதியவர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். வேலுச்சாமிபுரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை தாவேக தலைவர் விஜய் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதிக்கு ஆம்னி பேருந்துகள் மூலமாக வரவழைத்து நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இந்த சந்திப்பு தொடர்பாக செய்தியாளர்களுக்கு கண்ணீர் மல்க பேட்டியளித்த நரசிம்மன் என்பவர் கோடி கோடியாக பணத்தை கொடுத்தாலும் பேர குழந்தைகளின் இழப்பிற்கு ஈடாகுமா என்று கேள்வி எழுப்பினார். போய் பார்த்தோம், செஞ்சோம், இருந்தோம், என்ன செஞ்சு என்ன பண்றதுங்க? கோடி கோடியா பணம் கொடுத்தாலும் எங்க பிள்ளையோ வருமா? கரூரில் போலீஸ் பெர்மிஷன் கிடைக்கல. இந்த மாதிரி மண்டபம் கேட்டிருந்தோம், மண்டபமாக தர மாட்டேங்கிறாங்க. அதனால் கரூருக்கு எதுனா வர முடியல. உங்கள் வீட்டில் பார்க்கணும் ட்ரை பண்ணால் வந்தால் அது ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் வர முடியல. ஃபஸ்ட்டு மன்னிச்சுக்கன்னு சொன்னாங்க சார். உங்கள் குடும்பத்தில் ஒருவராக நினைத்து மன்னித்து விடுங்கள் என்று விஜய் கூறியதாகவும் ஆனந்த ஜோதி தெரிவித்தார். வாக்குகளை பறிப்பதற்காகவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் நடப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் திமுக நிர்வாகிகளுக்கான பயிற்சி கூட்டம் மாமல்லபுரத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காகவே இந்த பயிற்சி கூட்டம் நடத்தப்படுவதாக குறிப்பிட்டார். 2026 தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடங்கியது என்பதே தலைப்புச் செய்தியாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் உறுதிபட கூறியுள்ளார். 2019ஆம் ஆண்டு முதல் நாம் எதிர்கொண்ட அத்தனை தேர்தல்களில் மகத்தான வெற்றிகளை பெற்று வரோம். நம்முடைய வெற்றிகள் நம்முடைய எதிரிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. 2026 தேர்தலில் நாம தான் வெற்றி பெற போறோம். அன்னைக்கு நியூஸ் ஹெட்லைன்ஸ் என்னன்னா, திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடங்கியது. இதுதான் ஹெட்லைன்ஸ். திமுக இருக்கும் வரை தமிழ்நாட்டில் பாஜகவின் பகல் கனவு பலிக்காது என்றும் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்தார். மதுரை மாவட்டம் பறவை காய்கறி சந்தையில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்ட்ரல் காய்கறி சந்தையில் 500க்கும் மேற்பட்ட கடைகள் செயல்பட்டு வரும் நிலையில் திறந்தவெளி இடத்தை ஆக்கிரமித்து சில கடைகள் கட்டப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இதை விசாரித்த நீதிமன்றம் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் மதுரை மாநகராட்சி அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு கடைகளை அளவீடு செய்தனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடை உரிமையாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கடைகளை இடிக்கும் உத்தரவுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் அந்த வழக்கில் உத்தரவு வரும் வரை கடைகளை அகற்றக்கூடாது என்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். இந்த எத்தனை கடைகள் இருக்கிறதோ அத்தனை கடைகளையும் அப்படியே நாங்கள் கட்டி அப்படியே அப்ரூவலுக்கு போட்டு அப்ரூவலும் வாங்கிட்டோம். செகண்ட் அப்ரூவல் வாங்கிட்டோம். ஆனால் இது இடையூறு பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆள் பண்ணுற அநியாயத்தினால கேஸ்களை போட்டு மேலும் 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 நாங்கள் செகண்ட் அப்ரூவல் வாங்கிட்டோம். அது பக்காவாக இருக்குது. அதை அழகாக ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு ஆயிருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை.
வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியது என்று மதுரை எம்பி சு வெங்கடேசன் எச்சரித்துள்ளார். மதுரையில் 2வது ரயில் முனையமாக கூடல் நகர் ரயில் நிலையத்தை அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் ரயில்வே துறை அதிகாரிகள் சு வெங்கடேசன் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் ஆபத்தை விளைவிக்கும் என்று கூறினார். 12 மாநிலங்களில் உடனடியாக எஸ்ஐஆர் பணிகள் துவக்கப்படும் என்பது தெரிவித்திருக்கிறது. இந்திய ஜனநாயகத்தினுடைய அடிப்படையான தேர்தல் முறையினுடைய மிக அடிப்படையானது வாக்காளர்கள் இணைப்பு சேர்ப்பு என்ற அந்த பட்டியல் என்பது தேர்தல் ஜனநாயக முறையின் இதயம் போன்றது. அது முழுமையாக வெளிப்படையாகவும் ஜனநாயகத்தன்மையோடும் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த முயற்சி என்பது இந்திய ஜனநாயகத்தின் இதயத்தை அரிக்கிற ஒரு செயல். கொடைக்கானல் பூம்பாறை செல்லும் வழியில் உள்ள பழனி காட்சிமுனை பள்ளத்தாக்கு ரம்மியமாக காட்சியளிக்கிறது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பனிமூட்டத்துடன் பரவலாக மழை பெய்து வருகிறது. இன்று காலை மேல்மலை பகுதிகளில் காற்றுடன் கூடிய லேசான சாரல் மழை பெய்த நிலையில் மழைக்கு பிறகு இதமான சூழல் நிலவியது. குறிப்பாக பூம்பாறை செல்லும் வழியில் உள்ள பழனி காட்சிமுனை பள்ளத்தாக்கு பகுதியில் பசுமையாக காட்சியளிக்கும் மலைமுகடுகள் மற்றும் ஆங்காங்கே தெரியும் மேகமூட்டங்கள் கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் உள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே அரசு பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட வகுப்பறை கட்டடங்களை பள்ளி மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் திறந்து வைத்தனர். குல்லிச்செட்டிப்பட்டி அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் 48 லட்சம் ரூபாய் செலவில் கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள் மற்றும் கணினி வகுப்பறை கட்டடங்கள் தமிழ்நாடு அரசால் கட்டப்பட்டன. இதனை அதே பள்ளியைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். அப்போது பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடி மகிழ்ந்தனர். இதேபோல் சீபுதூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 7 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட சமையலறை கட்டடமும் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது.